சத்தியமா நம்ம நாளைல இருந்து காலேஜ் போறோம்டா. சத்தியம்டா. எல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டாண்டா. எதுக்கும் போய் பார்க்கலாம் போடா. இதோ இருக்குடா. மயிர் ரிசல்ட் இது. டேய் ரிசல்ட் வந்துச்சடா? வந்துருதுப்பா. அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. பா, நம்ம ஊர்ல தெருவுக்கு ஒரு ஆள் இருக்காங்கடா. எங்க போனாலும் நம்மள வாட்ச் பண்றதே வேலை. போனா கரெக்டா கிண்டல் பண்றதுக்குனே கரெக்டா ஒரு ஆள் வந்துடுறாங்கடா. டேய் அசோக், ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னடா? எக்ஸாம் போனோம். நான் அவன் மூஞ்ச பார்த்தேன். நான் இவன் மூஞ்ச பார்த்தேன். இவனை பார்த்தேன். எக்ஸாம் ஹாலுக்கு வந்த டீச்சர் மூஞ்சி மட்டும்தான்டா பார்த்தேன். அவன் என்னடா பண்ணா? பேப்பர்ல என் பேரை தவிர வேற எதுவுமே எழுதலையாடா. நான் எதுவுமே பண்ணலடா. டேய் நம்ம பாஸ் ஆயிட்டோமாடா? அட மகட்ட, இம்மா நேரம் என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஃபெயில் ஆன நினைச்சிட்டு இருக்க? பாஸ் ஆயிட்டு தானே அது என்ன வந்திருக்கோம். எழுவோ, அந்த இழவுல என்ன எழுதிருக்கு ஒட்டிருக்குன்னே தெரியல. பாஸோ ஃபெயிலோ போங்கடா. காலேஜ் போய் ஆகணுமா? ஜாலியா இருப்போம், ஊரை சுத்துவோம். ஜாலியா இருக்கும். ஆமாண்டா, ஜாலியா ஜாலியா தான் இருக்கும். இருக்கும். நண்பா, சரணன் ஒருத்தவன் தானே, எங்கடா போயிட்டான்? சரி வாங்க போலாம். எங்க என் பார்ட்னரே காணும். காலிலேருந்து போடாம ஒரு மாதிரியா இருக்குது. பங்கா, யாரோட நம்ம கேங்ல தேடிட்டு போறா? அதான் நண்பா நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏய், நீ ஒன்றும் திருந்தவே இல்லையாடா? இவர் படிச்சு விழுப்புரம் மாவட்டம் கலெக்டர் ஆயிட்டாரு, இவர் அமைச்சர் ஆயிட்டாரு. போங்க மாமா, போய் வேலை இருந்ததா பாருங்க மாமா. டேய் டேய் நிறுத்துறா, சைக்கிள் கூடுறா, இங்க போயிட்டு வந்து தந்துடுறேன். இல்ல எங்க அம்மா திட்டுவாங்கடா. ஏய் இங்கே தான்டா போயிட்டு வந்து தந்துடுறேன்டா. இல்லடா, எங்க வீட்டுல திட்டுவாங்கடா. வா மச்சான் வந்து உட்காரு வா. மச்சான், ஒரு சின்ன பையன் கூட உன்னை மதிக்கிறடா. நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்டா. போடா, போய் எங்கேயா செத்து போடா. டேரா மச்சான் வந்துடுறான்.
நண்பா. நண்பா, ஊரில் சும்மா சுற்றுறவனா ஒரு மாதிரியாக பேசுகிறான்டா. நம்மளும் காலேஜ் போகலாமா? ஆமாடா, நம்மளும் படித்து ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஆகலாம்டா. இல்லைடா, நம்ம படித்து அப்துல் கலாம்லாம் ஆக தேவையில்ல, காமராசராக ஆகலாம்டா. ஏன்னா அவர் தாண்டா நம்மளுக்கு மதியத்தில் ஓசில் சோறு போட்டார். டேய் தினேஷ், இங்கே பாடுறா. என்னடா இப்போ எழுதிட்டு இருக்கா? இல்லைடா, நம்ம ஊரில் எப்போ காது குத்தி கல்யாணம், அதனால் பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்து எழுதிட்டு இருக்கிறேன்டா. யாரா அவன் சோத்து முட்டை? யோ சோத்து முட்டை, உங்கள் அம்மா சாப்பிட வர சொன்னாங்க. இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க. பரவாயில்ல, போய் சாப்பிட்டு வர வேண்டியதான். நண்பா, நம்ம சும்மா சுற்றுறதால ஊரில் ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டேன்றாடா. 4 பேர் நம்மளை மதிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக படிக்கணும்டா. என்னடாச்சு? அண்ணா, உங்கள் ஃப்ரெண்டு கையெழுத்துட்டானா? கையெழுத்துக்கிட்டானா? நான் தினேஷ் பேசுகிறேண்ணா. சொல்கிறா தம்பி. எங்கண்ணா இருக்க? ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன்டா. ஏன்டா? ஜிஹெச் வரைக்கும் வர முடியுமாண்ணா? ஏன்டா, என்னாச்சு? கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சீக்கிரம் நான் பேசினா. சரி, வை வா. என்னடாச்சு? வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, பிளட்டு கொடுத்தாச்சு. அப்படி என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு லவ்னு கையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கீங்க. தோன்றா ஸ்கூல் வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே என்ன இது தேவையாது? பெத்த அப்பா அம்மாவுக்கு தெரியாதா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? இன்னும் படிக்கிற வேலை இருக்குது, வேலைக்கு போகிறது இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் தேவையா? சும்மா ஊரில் சுற்றினாலே இப்படி தாண்டா தோணும். உங்களை கலாய்ச்சிக்கிட்டு நீங்கள் அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருடா. படித்தா மட்டும்தான் மதிப்பாங்க, அதுக்காக படிக்காதவங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. படித்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மதிப்பாங்க. ஃபஸ்ட்டு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பண்ண பாருங்கடா. சரிடா, ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னடா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கிங்க, ஏதாச்சும் ஒன்றுனா ஃபோன் பண்ணுங்கடா.